ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு இரண்டாவது திருமொழியில் மூன்றாவது பாசுர அர்த்தத்தை அனுபவிக்கலாம். குண்டு நீருரை கோளரி மதயானை கோள் விடுத்தாய்ன்னு கோளரி மாதவனின் பெருமையை சொல்றா ஆண்டாள். குண்டு அப்படின்னா ஆழம்னு அர்த்தம். பள்ளமாக இருக்கிறத குண்டும் குழியுமா இருக்குன்னு நம்மளாம் சொல்லுவோமே, அந்த மாதிரி ஆழமான பிரளய ஜலத்தில் பள்ளி கொண்டிருக்கும் ஆண் சிங்கமான புருஷோத்தமனே அப்படின்னு அழைக்கிறார். அரி அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். மத யானை கோள் விடுத்தாய், கஜேந்திரன் விஷயத்தில் கடுகி ஓடி வந்து அவனுடைய துயரத்தை தீர்த்தவனே, அந்த மாதிரி கருணாநிதியான நீ எங்களோட துயரத்தையும் தீர்க்க ஓடி வர வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். நாங்களோ உன்னை பார்த்து பார்த்து மோகிச்சு கிடக்கோம், உன்னை பார்த்து மாலுருகின்றோம் அப்படின்னு வார்த்தையை போடுறான். மால் அப்படின்னா மயக்கம்னு அர்த்தம். உன்னை பார்த்து மயங்குவது எங்களுடைய சொரூபம் கண்ணா, அதுவே எங்களுக்கு அழகு. கண்ணன் எதிர்ப்புற வந்து நிற்கிற போது பார்த்தும் பார்க்காத மாதிரி போனால் அது என்ன பக்தி, அது துர்பாகியம் அப்படிங்கிறார் நாச்சியார். பக்த கோலாகலனை பார்த்துட்டு பளார் பளார்னு கன்னத்தில் போட்டுண்டு நம்ம அந்தண்ட போகக்கூடாது. அவனையே பார்த்துண்டு கோவிலை சுற்றி சுற்றி வந்துண்டு மலைச்சு மலைச்சு நிற்கணும், நம்ம காரியத்தை மறந்து நிற்கணும் அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. பக்தி சூத்திரத்தில் நாரதரும் இதையே தான் சொல்கிறார். நிரோதஸ்து லோக வேத வியாபரான்யாச அப்படிங்கிறார். எல்லா பலன்களையும் அவனுக்கே மனம் வந்து சமர்ப்பிச்சு நிற்கணும் அப்படிங்கிறார் அவர். கண்ணா, நாங்கள் உன்னை பார்த்துட்டு மயங்கி கிடக்கும், நீ வேற எங்களை பார்த்தா எல்லாம் போயிடுத்து, இப்படி கடைக்கண்ணால் பார்த்து எங்களை இம்சிக்காத கண்ணா அப்படிங்கிறார். கடைக்கண்களால் இட்டு வாதியேன் அப்படின்னு பதம் போடுறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, நேர எங்களை பார்த்தா எங்கள் சித்தம் கலங்காது, கடைக்கண்களால் எங்களோட வாதம் பண்ணுறையே, அது எங்கள் சித்தத்தை கலக்கி துன்பத்தை கொடுக்கறது அப்படிங்கிறா ஆண்டாள். இவ எல்லாருமே ஒரே கோஷ்டி தான். ஒருத்தர்கிட்ட வாயால் பேசினா இன்னொருத்திக்கு கோபம் வந்துடும், வருத்தம் வந்துடும். அதனால இவ எல்லாரோடையும் நயன பாஷையே போதும்னு இருக்கானா கண்ணு. கண் பாஷையாலேயே தான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிடுறானா. இதுதான் இவன் கற்ற கல்வி அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த இடத்துல. அடுத்த 4 வரிகளில் இந்த சிற்றிலை கட்ட நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டோம் தெரியுமா, பார்க்கடல்ல பள்ளி கொண்ட நாயகனே கேள் அப்படிங்கிறான். வண்டல் நுண்மணல் தெள்ளியாம் வளை கைகளால் சிரமப்பட்டோம் தென்திரை கடல் பள்ளியாய் அப்படிங்கிறார். வண்டல்னா ஆற்று ஓரத்தில் ஒதுக்கப்பட்டது, நுண்மணல் அப்படின்னா சிறிய மணல், அதை புடைச்சு எடுக்க நாங்கள் ரொம்ப நேரம் சிரமப்பட்டோம். எங்கள் கைகளில் போட்டுன்னு இருக்கிற வளையல்கள்லாம் உடஞ்சி போகாதபடி ஜாக்கிரதையாக செயல்பட்டோம். ரொம்ப நேரம் ஆயிடுத்து கண்ணா, அதை ஒரு நிமிஷத்தில் சிதைச்சுட்டியே, தென்திரைக்கடல் பள்ளியானேன்னு அழைச்சு கண்ணனுடைய பரதத்துவத்தை இங்கே சொல்கிறார். சுத்தமான திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டவனேன்னு அழைச்சுட்டு என்னோட பரதத்துவத்தை ஏன் இங்கே சொல்கிற ஆண்டாள் அப்படின்னு கேட்குறான் கண்ணன். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார். உன் சிற்றிலை போல நெருப்பும் காற்றும் கொண்ட சிற்றில் அன்று காண் அப்படிங்கிறார். எம்பெருமான் சிற்றில்ங்கிற உலகத்தை படைச்சானான். அவனும் ஒரு சிற்றில படைச்சான், அது உலகம். அந்த உலகத்தை படைச்சான். ஆயிரக்கணக்கான அண்டங்களும் அவனோட ரோமக்கூபங்களில் தொங்கிண்டு காத்துல இப்படியும் அப்படியுமா மாறி மாறி போயின்னு இருக்கு அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஆண்டாள் சொல்றா, எம்பெருமானே உன்னோட சிற்றில்ல உருப்படியான சாமான் ஏதாவது உண்டா? காற்றும் நெருப்பும் ரொம்ப சுடுறது, என்னோட சிற்றில் வந்து பாரு, சின்னதா அழகா இருக்கு. நுண்ணிய மணலையும் நீரையும் கொண்டு ஈர மண்ணில் நாங்கள்லாம் கட்டியிருக்கோம். எவ்வளவு நைஸா மிருதுவா குளிர்ச்சியா
ஜில்லுன்னு இருக்கு பாரு. இப்பேற்பட்ட சிற்றிலை வந்து சிதைக்கிறியேப்பா. இப்படி எம்பெருமானுடைய சிருஷ்டி கிரமத்தை சொல்லி அவன் கட்டின சிற்றிலை விட எங்கள் சிற்றில் எப்படி இருக்கு பார்னு கர்வத்தோட சொல்றா இந்த பாசுரத்துல நாச்சியார். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.